நடிகர் ரஜினிகாந்த் கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதயத்திலிருந்து அடிவயிற்றுக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள் அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளித்துள்ளனர். தொடர்ந்து நலமாக உள்ளார். அவர் வீடு திரும்பிவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவருக்கு சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார். அதில், நடிகர் ரஜினிகாந்த் எனக்கு கடந்த 50 ஆண்டுகால நண்பர். அவரை பல ஆண்டுகளாக அறிந்தவன் நான். 2 நாட்கள் முன்னதாக அவரை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். வயிற்று வலியென வந்தார். உடனே அவரை ஸ்கேன் செய்து பார்த்ததில் மகா தமனி என்று சொல்லக்கூடிய குழாயில் கொழுப்பு அடைப்பு ஏற்பட்டிருந்தது. உடனடியாக அதற்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. நான் நேற்று மாலை அவரை சென்று பார்த்தேன். உடல் நலத்துடன் இருக்கிறார். இரத்தத்தில் கொழுப்பு அதிகரிக்க கவலைதான் காரணம். அடுத்து மன அழுத்தம். இவை இரண்டும் மிக முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டும். அதற்குத்தான் உடற்பயிற்சி தேவை. சரியான உணவு, நல்ல தூக்கம். இவை கெடும்போது இரத்த குழாயில் கொழுப்பு சேர ஆரம்பிக்கும். ரஜினியை பொறுத்தவரை வயதும் ஒரு காரணம். அவர் இப்போது மது அருந்துவது இல்லை, புகைப்பழக்கம் இல்லை. மருத்துவர்கள் தரும் அறிவுரையை சரியாக கடைபிடிக்கும் பழக்கம் உள்ளவர். எனவே பிரச்சனை இல்லை என அவர் தெரிவித்துள்ளார்.